ஸோ வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 நடந்த டைசம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது வந்து லேட்டஸ்ட்டாக நடந்த எக்ஸாமு. இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் இல்லாமல் ஷார்ட்கட்டில் எப்படி ஈஸியாக போடலான்றதான் இதில் பார்க்க போகிறோம். அண்ட் டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்யூ மேக்ஸ் பிஒய்க்யூ மட்டும் தனியாக ப்ளேலிஸ்ட் போட்டிருக்கோம். இன் கேஸ் நீங்கள் அதை பார்க்கலன்னா அது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, உங்களுக்கு டெஃபினட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இன் அ டைஸ் இஃப் 1 is opposite to 4 and 2 is opposite to 5 தென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் பாருங்கள், ஒரு பகடைக்கு 1க்கு எதிரே 4 மற்றும் 2க்கு எதிரே 5 உள்ளது எண்ணில் அப்படின்ட்டு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பேசிக்காக தெரிஞ்சால் போதும், ரைஸ் பற்றி ஃபுல்லாக தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்ம இங்கே கொடுத்துருக்காது அப்படி ஸ்டேட்மெண்ட்டு எழுதுவோமா. 1 is opposite to 4, அப்போ வந்து 1க்கு ஆப்போசிட்டில் வந்து 4 இருக்கும். ஓகேயா, செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 2 is opposite to 5, அப்போது 2 is opposite to 5. இது தவிர டைஸில் விட்டு போன நம்பர் என்ன, 3யும் 6ம், அப்போது 3க்கு ஆப்போசிட்டில் 6 தான் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ரூலு. 6 பக்கம் இருக்கும், 3 ஆப்போசிட்டாக இருக்கும். 1க்கு ஆப்போசிட்டில் 4ன்னு கொடுத்துருக்காங்க, 2க்கு ஆப்போசிட்டில் 5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 3க்கு ஆப்போசிட்டில் 6 தான் இருக்கணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 3 ஆனது 4 மற்றும் 6க்கு அருகே உள்ளது. 3 வந்து பாருங்கள் 4க்கு அருகில் இல்லை, 6க்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது, 6க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போனா இந்த ஆப்ஷன் வராது, அதே மாதிரி இந்த ஆப்ஷனும் வராது. ஓகேவா, இது கேன்சல் பண்ணால் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், 1 ஆனது 4 மற்றும் 6க்கு அருகே உள்ளது. ஆனால் இங்கே பாருங்கள், 1க்கு ஆப்போசிட்டில் 4 இருக்குது, 1 4 பக்கத்தில் இல்லை. அப்போது இந்த ஆப்ஷனும் போயிடும். நமக்கு ஆன்சர் சி தான் வரும். 2 மற்றும் 2 ஆனது 3 மற்றும் 6க்கு அருகே உள்ளது. இங்கே பாருங்கள், டி வந்து ஆப்போசிட்டில் இல்லை, அதனால் இதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக் சம்மு. இது மாதிரி மற்ற சம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைஸ் சம் தனியாக எடுக்கிற கிளாஸ் மாதிரி வரும், அதை நீங்கள் மறக்காமல் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து பேசிக் சம்மு. நீங்கள் அந்த நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமில் இதை நீங்கள் கரெக்டாக போட்டிங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.